பதயோரனயோ பரஸ்ய பும்சஹ த்வதனுக்ராஹ்ய விஹார பத அதாவது விஹார பத்ததேர்வா சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம் மனசோவா மம பூஷணம் த்வமேகா மணிபாதுகே மணிகள் பொருந்திய பாதுகையே துவம் ஏகா நீ ஒருவளாக இருந்து தானாகவே ஒருவளாகவே இருந்து பூஷணம் பூஷணம்னு சொன்னா அலங்கார பொருள் பூஷணம் அனையோ பதையோ இந்த இரண்டு பாதங்களுக்கும் அணிகலனாக இருக்கக்கூடிய அலங்கார பொருளாக பூஷணமாக இருக்கக்கூடியவளே பரஸ்ய பும்சகா பரஸ்ய பும்சகா பும்சகான்னு சொன்னா புருஷன் அர்த்தம் பரஸ்ய பும்சகா பரம புருஷனுக்கு பாதத்துக்கு அணிகலனாக ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடியவளே பூஷணம் விஹார பத்ததேகே அவனுடைய பத்ததி சொன்னா அவனுடைய நடையின் அனுகிராகிய அதுக்கு தக்கவாறு இருக்கக்கூடியவளே. நம்மளே சில பேர் பார்ப்போம், பாவம் இந்த மாமா இவ்வளவு நல்லவரா இருக்க, பாவம் அந்த மாதிரி. அதாவது இதுக்கு தக்கவர் இவர் இல்லை, நம்மளே உட்காந்து நம்ம ஜோடி மேக்கிங் பிரேக்கிங் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்தை இவர் என்ன சொல்ற, பத்ததேகே அனுகிராகிய அந்த பாதுகைக்கு ஏத்தவர் தான் இவர் சொல்லிட்டு தற்பாத அப்பேற்பட்டவனுடைய பாதம் பூஷணம் சிரசா ஸ்ருதீனாம் பூஷணம் ஸ்ருதீனாம் பூஷணம் ஏவ அதாவது உபனிஷத்துக்கு பூஷணமாக இருக்கக்கூடியது பாதுகை. பொதுவா பூஷணம்ங்கிறது எங்க போட்டுப்பா, எங்க வேணாலும் போட்டுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோ. பூஷணம்ங்கிறது எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா பொதுவா நம்ம இப்ப பாரத தேசத்துக்கு இட் இஸ் த கிரவுன் அப்படின்னா இது காஷ்மீர், அதுதான் கொடுக்க மாட்டேங்கிறோம் இல்ல. கிரவுன் எல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் நம்ம என்ன ராஜாவா இல்லாம இருக்க முடியாது. அதனால ராஜத்துவம் இருக்கணும்னா சிரசு கிரீடா இருக்கணும், அதுதான் கிரீடம். பொதுவா ஆபூஷணம் பூஷணம்னு சொன்னா அது மேல் பகுதியிலேயே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போ வேதங்களுக்கு உபனிஷத்துக்கு அணிகலனை போல் சிரசுக்கு மகுடத்தை போல் இருக்கக்கூடியவள் பாதுகை. ஏன்னா பாதுகையை தான் வேதம் தலையில தாங்கிறது. ஆனா அது பெருமாளுக்கு வேற விதமா போயிடுது. பெருமாளுடைய ஆபூஷணம்னு பார்க்கும்போது அவர் கிரீடத்தை பார்க்க கூடாதான், பாதுகையை கீழே பார்க்கணுமா. அப்ப பெருமாளுடைய பூஷணம்னு பார்க்கும்போது கீழே வந்துடுறா, வேதத்துக்கு பூஷணம்னு பார்க்கும்போது மேல வந்துடுறா. உபயோர் இது மறுபடியும் திரும்பி துவே எல்லாமே ரெண்டு 2 in 1 பண்ணின்னு வரா தாயார் பாதுகாதேவி இந்த இடத்துல. மம பூஷணம் துவமேகா நீ ஒருவளாகவே இருந்து இத்தனை காரியங்கள் பண்றியே. கிருபயா மகுவைரி பாதரக்ஷே கடினே சேதசி மாமகே விகர்த்தும் மகுடேஷு திவௌகசாம் விதக்தே பவதி ரத்ன விசம்ஸ்துலேஷு யோக்யாம் மது வைரி பாதரக்ஷே. மது அரக்கன், வைரி எதிரி, மது வைரி நாராயணன் அவருடைய பாதரக்ஷையே. கிருபையா கிருபையினால் கிருபைனா ஒரு கைண்ட்னஸ், ஒரு மர்சி. கிருபையினால் பவதி நீ விதக்தே யோக்யாம் நீ அதை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக மகுடேஷு திவௌகசாம் மகுடேஷு திவௌகசாம் திவௌகசாம்னா தேவர்கள், மகுடேஷு திவௌகசாம் திவௌகசாம் தேவர்களுடைய மகுடங்கள், ரத்ன விசம்புலேஷு விசம்ஸ்குலேஷு அதாவது பெருமாள் நம்ம மனசுல நடக்க போறாரு. நம்ம மனசு எப்படி இருக்கும், ஸ்மூத் அப்படி பாலிஷ். இந்த ரெடாக்சைட் ஃப்ளோரிங் ஒரு காலத்தை பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, இந்த டைல்ஸ் எல்லாம் வழுக்கி விழக்கூடிய டைல்ஸ் இல்லாத காலகட்டத்தில் வழுக்கி விழாமல் இருப்பதற்காக ஒரு ரெட் கலர்ல ஒரு ரெடாக்சைட் போட்டு பட 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 படலாம் தேய்ச்சி வைப்பா. அந்த மாதிரி சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கக்கூடிய மனசு நம்மளுக்கு இல்லையா, கரடும் முரடுமா இருக்கும். அதாவது இந்த நான் சொன்னேன், நீங்க இந்த எங்களோட பாண்டிய நாட்டு யாத்திரை வந்தவா யாராவது இங்க இருப்பிடும் இல்லைங்க. 2015 போனோம் பாண்டிய நாட்டு விதேச யாத்திரா, ரொம்ப நல்லா இருந்தது. இது ஆந்திர தெலுங்கானா போறவா யாராவது இருக்காடா? யாரும் இல்ல. 2 இடம் எதுக்கு இது சொல்ல, அகோபிலத்துல ஒரு நரசிம்மர் இருப்பார், பாவனன்னு பேர். அந்த பேர் ரொம்ப சாஃப்டா இருக்கு இல்லையா. அவர் இங்க காட்டுக்கு நடுவில் இருப்பார் அந்த பாவன நரசிம்மர். அதுவும் அந்த ஒரு வண்டி ஒண்ணு இருக்கும், அந்த ஜீப். அந்த ஜீப் 40 வருஷமா சர்வீஸே பண்ணிக்க மாட்டாங்க, ஆனா அது ஓடும். நம்மளதெல்லாம் I use a Porsche and I have an Audi. இது ரொம்ப அழகா நம்ம தார் ரோட்ல போயிட்டு அது சர்வீஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை. இந்த ஜீப்பு
40 வருஷம் சர்வீஸே இருக்காது. அந்த ஓட்டுறவர் ஒரு கையில போனை பிடிச்சிட்டு இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு ஜீப் எல்லா பக்கமும் ஓப்பனா இருக்கும். சரி, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு டோன்ட் ஸ்பீக் ஆன் த போன் while you're driving. That's that. அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த வண்டி போயிட்டு இருக்கும் போதோ நம்ம நிறுத்தி இறங்கவும் முடியாது. ஏன்னா அங்க வந்து அது டைகர் ரிசர்வ். அங்க புலி எல்லாம் சஞ்சரிச்சுட்டு இருக்கும். அவர் போன்ல பேசினேன், எவ்வளவு அழகா போன்ல பேசுறாரு, ஜம்மு பேசுறேன் போன், ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ அந்த வண்டி அங்க ஒரு வழியே இருக்காது. அந்த பாவன நரசிம்மருக்கு ஒரு வழியே கிடையாது. நம்ம போறதுதான் வழி. அங்க வழியில நம்ம போக மாட்டோம். அது ஒரு இந்த பக்கம் ஆடும், அந்த பக்கம் ஆடும், இப்படி போடும், அப்படி போடும், லொட்டுன்னு தலையில மேல படும், எங்க பக்கத்துல இருக்கவன் மேல இடிப்போம். அப்படியே ஆச்சா எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம பார்க்கணும், இது இன்டெஸ்டைன்லாம் இங்க குழம்பு கிழமை லிவர் கீழே போய் அது இங்க இன்டெஸ்டைன் மேற்கூட கருங்கூட எல்லாம் மேல வந்து ஏதாவது அப்படி ஆட்டம் அப்படி தம்மு துமில் போடும். அது ஒரு தடவை 2 யாத்திரா கூட்டிட்டு போயிட்டோம். 2016 ஆந்திர தெலுங்கானா, அப்புறம் திரும்பி 2019 20 அதாவது கொரோனாக்கு ஜஸ்ட் 2 months முன்னாடி அது ஒரு யாத்திரா கூட்டிட்டு போனோம் ஆந்திர தெலுங்கானா. 2வது தடவை போகும்போது ஜீப் இல்ல. அது அந்த ஜீப்புக்கு ஒரு யூனியன் வேற சர்வீஸ் பண்றாலோ இல்ல யூனியன் இருக்கு. அதுல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டா, ஐயோ நாங்க என்ன பண்றது, எல்லாரும் கூட்டுன்னு வேற வந்துட்டோம். இப்ப நாங்க கூட்டுன்னு போலேன்னு வச்சுக்கோ, அது வந்து இவ வந்து இப்ப என்ன கூட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு பாவன நரசிம்மரை நான் சேவிக்கணும்னு நினைச்சேனே ஏதாவது சொல்லுவா. அதனால நானும் சுதர்ஷனும் என்ன பண்ணோம், பக்கத்துல இருக்க கிராமத்துல போய் அங்க வந்து இந்த இது அக்ரிகல்ச்சரிஸ்ட்லாம் இருந்தா, அவ கிட்ட கேட்டோம், சார் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா. அவ வந்து நாங்க வந்து ஒரு ஒரு ட்ரக் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அந்த ட்ரக் எப்படின்னா, இந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு இந்த 200 ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு தமிழ்நாடுனா 2000 அது கொடுத்துட்டு ஒரு 50 பேரை நிக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரக். நாங்க எல்லாரும் வந்த உடனே இது எதுக்கு வந்திருக்குன்னா, நம்மள அள்ளிட்டு போத்திக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரக். அந்த பாவன நரசிம்மர் கரடு முரடா இருக்கும். ஐயோ நீங்க போயிட்டு வந்து இதற்கு ஒரு அண்ணா, அதுதான் திருக்குறுங்குடியில மலைமேல் நம்பின்னு ஒரு இடம். அதாவது கீழே வைஷ்ணவ நம்பி, அப்புறம் திருப்பார்கடல் நம்பி அப்படின்னு நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி நீங்க எல்லாம் சேவிச்சுட்டோம். மலைமேல் நம்பின்னு ஒருத்தர் ஏதோ நம்பாடுவான் அங்க இருந்தாரா, அவர் நடந்து வந்தார், ஜீப்லயே வந்தார் அவர். அதனால அந்த ஜீப் ஒண்ணு இருக்கும், அது தடால் குடால்னு போட்டு அந்த பாறை மேல ஏன் அந்த ஜீப் அப்படி கிட்டத்தட்ட ஓன்னு எல்லாரும் கத்துவா. அதை திரும்பி நிலைக்கும், திரும்பி இப்படி 2 அந்த கரடு முரடா இருக்காம் பாதை. இங்க என்ன சொல்றாரு அவர், அந்த கரடு முரடா நம்ம மனசுங்கிற இடத்துல சஞ்சரிக்க வரணும். அப்ப பெருமாள் எங்கேயாவது முன்னோட்டம் பண்ணிட்டு வரணும் பாருங்க, பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னேன், இப்போ வந்து இந்த யாத்ரால நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த ஆடியோ மெசேஜ் கேட்டேன். இதுல வந்து இந்த யாத்ரா முழுக்க 9 கோவில் தான். 3/4 நேரம் நம்ம பஸ்லயே தான் இருப்போம். காலை நீட்டிக்கொண்டே இருப்போம். என் கால் வீங்கி விட்டதே, வலிக்கிறதே, எப்படி நான் செய்வது, என் கால் எப்பேற்பட்ட மணி பாதங்களின் எல்லாம் எப்படி இருந்தாலும் காசு நீட்டிக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்ணணும், அது நான் பொதுவா முன்னெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, வீட்டுல ஒரு 5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பழகிக்கணும் இல்லையா. பெருமாள் வந்து நம்ம கரடு முரடா இருக்கக்கூடிய மனசுல சஞ்சரிக்கணும்னு வரணும்னு நினைக்கிறார். பழகிக்கணும் இல்லையா. அப்ப தேவர்களுடைய மணிமகுட்டம் என்ன சொல்ற, மகுடேஷு திவௌகசாம், அந்த தேவர்களுடைய மகுட்டத்தை எல்லாரும் கீழே வச்சிருக்காள, பெருமாள் அது மேல நடக்கிறார். அதுல மணிகள் பொருந்திருக்கா, கரடு முரடா இருக்கான். அதனால பெருமாள் வந்து கொஞ்சம் நல்லா பழகிக்கிறாராம் அவங்க. ஏன், ஏன்னா நம்ம மனசுல வந்து தீரணும்னு. ஏன்னா அதே மாதிரிதானே இருக்கு. திவௌகசாம் மகுடேஷு விசம்புலேஷு விஹர்த்தும் மாமகே சேதசி கட்டினே. கட்டினே மனசி, என் மனசு கட்டினமா இருக்கு, கரடு முரடா இருக்கு, அதுல நீ வந்து சஞ்சரிக்கணும். அப்ப தேவர்களுடைய மணிகள் பொருந்திய கரடு முரடா இருக்கக்கூடிய அந்த மகுட்டங்கள் மேல நடந்து பழகிட்டு என் மனசுக்கு வர அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். கம்போடியாவுக்கு இன்னும் இதுல 4-5 பேர் சொன்னேன் இல்லையா, கம்போடியா நல்லா நடந்து பழகிக்குவோம். யாரெல்லாம் வராங்க கம்போடியா திரும்பி கேட்கிறேன். அங்க ஒருத்தர், இங்க 2 பேர் தான், இங்க 3 4, நீங்க வரீங்க இல்ல 3 பேர். நல்லா நடந்து பழகிக்கும்போது நிறைய நடக்கணும் கம்போடியால. ஆனா அவங்க கரடு முரடாலாம் இருக்காது.
ஒரே ஒரு இடத்த மட்டும் ஒரு ட்ரெக்கிங் போவோம், பாக்கி எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கணும். நடந்து பழகிக்குவோம். அதனால விஹர்த்தும் மாமகே சேதசி கட்டினே அப்படின்னு எடுக்கிற சரணத்வயம் அர்ப்பகஸ்ய சௌரே சரணம் போருக சாதுரி துரீணம் ஷகடாசுரதாடனேபி குப்தம் தவ சக்தியா கில பாதுகே ததாசீத். பாதுகே ததா அந்த காலகட்டத்தில், ஏதோ ஒரு காலகட்டத்தில், தேசிகன் சொல்ற ததா புறா, இந்த தமிழ் சம்ஸ்கிருதத்தை புறா அப்படின்னா அப்போ ஒரு காலகட்டத்தில், அது ஒண்ணு அர்த்தம். பண்டு அப்படின்னு தமிழ்ல பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் பாசிட்டூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள், அன்னைக்கு ஒரு நாள், அந்த அன்னைக்குதான் இது. அதான் சொல்ற ததா என்னைக்கு அர்பகஸ்ய, அர்பகன்னா சின்ன குழந்தைன்னு, சின்ன குழந்தையாக இருக்கும்போது, ஷௌரேகே கிருஷ்ணனாக நீ இருக்கும்போது, யாதவ வம்சத்தில் குழந்தையாக குட்டி கிருஷ்ணனாக இருக்கும்போது, சரணத்வயம் அந்த கிருஷ்ணாவதாரத்தின் 2 தாமரை இதழின் இருக்கக்கூடிய மென்மையோடு பொருந்திய 2 பாதங்களோடு இருக்கும்போது, துரீணாம் சாதுரி ரொம்ப அழகா அழகா நீ பண்ணியே என்னது ஷரத் அம்போருக, ஷரத் அம்போருக, ஷரத் முந்தானேது காத்தால சொன்னேன். ஷரத்னா என்ன? ஆட்டம். இன்னொரு அர்த்தம் வருஷம், வருஷத்துக்கே ஷரத்து பேரு. ஷரத்னா ஆட்டம். ஆட்டம்ல இருக்கக்கூடிய தாமரையுடைய சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குமோ, ஒரு ஒரு மாதிரி, அது என்ன, பூமி தொடா பிள்ளையின் பாதம் இல்லையா? கேட்டலாது பூமி தொடா பிள்ளையின் பாதம். அவரும் பாதுகாதாசனம் படிச்சிருக்காரு. அதனால ஷரத் அம்போருக அந்த தாமரை, ஷரத்காலத்துல இருக்கக்கூடிய தாமரை, அழகான பாதங்களில் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த இது எந்த குழந்தையின் திருவடி? அது கிருஷ்ணாவதாரத்தின் அன்னைக்கு எடுத்த திருவடியால் பெருமாள் என்ன பண்ண அடுத்தது சொல்ற பாருங்க. ஷரதம்போருக ஷகட அசுர மர்தனேதி, அந்த சாஃப்ட் காலால ஷகடாசுர பஞ்சனம் பண்ணார். ஷகடம்னு சொன்னா புலக்காட். கிராமங்களில் ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஜனித்த குழந்தைகளுக்கு ரட்சகம் தாய் தந்தை மட்டுமல்ல, சில வஸ்துக்கள், அச்சேதன வஸ்துக்கள் கூட ரட்சணமா இருக்கும். அதுல ஒண்ணும் தொடக்கம் வார்களுக்கு வர்றது திருப்பிலது. சில கிராமங்கள் என்ன பண்ணிடுவா, வார்கள் தொடக்கத்தை குழந்தை பக்கத்தை வச்சிருவா, அது ரட்சகம்னு பேர் இல்லையா? அந்த தொடக்கம் என்ன பாடுபடுத்தும், அது டெல்லியில போய் கேட்டா தெரியும் இல்லையா? அதுல அந்த வார்கள் அதை ஒண்ணு வைப்பா, இன்னொன்னும் ஷகடத்தை பக்கத்துல வச்சிருவா. ஷகடம்ங்கிறது கார்ட். ஆனா இவாத்துல எப்படின்னா, அந்த கார்ட் இட் வாஸ் a broken கார்ட். அது இவாளுடைய கராஜ். புரியுது? இந்த யூஎஸ்க்கு போயிட்டேன்னா ஒத்தராத்துக்கும் நீங்க கதவு வழியாவே உள்ள பிரவேசமே பண்ணுவோம். கதவு எங்க இருக்குன்னு நீங்க தேடிட்டே இருக்க வேண்டிய, வாசக்கதவு எங்க எங்கேயோ பாவம் ஓரமா இருக்கும். எல்லாராத்துக்கும் கராஜ் வழியா தான் போவேன். அந்த கராஜ்ல எத்தெல்லாம் ஓட்ட உடசல் இருக்கோ அத்தனையும் அது கராஜ்ல தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஷகட்டம்ங்கிறது இவாளுடைய ஃப்ரண்ட் யார்டு. அது நந்தகோபாலனுடைய வீட்டுல ஃப்ரண்ட் யார்டு. அந்த இடத்துல ஷகட்டம் இருக்கு. அது உடஞ்ச ஷகட்டம். ராமாயணத்திலும் ஒண்ணு உடஞ்சிருந்தது. எது? வெரி குட். புரோக்கன் போ. நீ முறித்தவில் முறிந்தவில் நான் பரசுராமன். ராமா, நீ பெரிய வீரன் என்று இருமாப்பு கொள்ளாதே, ஏனெனில் நீ முறித்தவில் முறிந்தவில். உடைஞ்ச சாமான உடைக்கிறது என்ன பெரிய கஷ்டமா இல்லையா? ஏதோ ஒரு சாமான் உடைஞ்சிருக்கு, அது உடைக்கிறது இன்னும் பெரிய கஷ்டமா? யூ ஆர் ஒன்லி ஆடிங் மோர் டேமேஜ் டு த டேமேஜ் ப்ராடக்ட். அது உடிச்சுட்டு ஆஹா நான் சீதையை மணப்பேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. என் கையில் இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசை கையாண்டு காமி, உன்னுடைய வீரியம் சௌரியம் அவ்விடத்தில் காமி, முறிந்தவில்லை முறித்து விட்டு உன்னுடைய வீரத்தை காண்பிக்காது. டைலாக் ராமாவதாரத்தில் ராமனுடைய சௌரியத்தை காண்பித்தது முறிந்த வில் என்றால், கிருஷ்ணாவதாரத்தில் அவன் சௌரியத்தை காண்பித்தது முறிந்த சகடம். சகடம் முறிஞ்சிருக்கு, குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு போயிருக்கேன். பூத்தனால் தான் ஒரு பெரிய ஒரு கிரைம் சீன் ஆயிடுது. 2 நாளைக்கு முன்னாடி அதை பால் கொடுக்கறேன்னு அவ போய் அவ டெட் பாடியை கிளியர் பண்ணி, பின்னாடி வெளியில சாக் பீஸ்ல அந்த பாடிக்கு பின்னாடி அதெல்லாம் போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணி, அது பெரிய
போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணா, அது எந்த ஊர்க்காரி, DNA ரிப்போர்ட்டிங்லாம் பார்த்தா. என்னன்னா அது போன உடனே இவனுக்கு ஒரே பயம். ஐயோ! இந்த குழந்தை ஏதாவது பண்ணிட போறேன், சகடத்து பக்கத்துல விட்டு போனா. அந்த சகடத்துக்குள்ள ஒரு அசுரன் வந்துட்டான். உத்கச்சன்னு பேர். இட் காட் பொசஸ்ட். அந்த பொசஸ்டா இருக்கும்போது அந்த சகடம் அப்படியே பெருமாள் குழந்தை அங்க பக்கத்துல தொட்டில அது காலை இப்படி இப்படி அலறி அழுதுன்னு இருக்கு. அந்த குழந்தைய வதம் பண்ணணும்னு வருதான். அந்த பாதம் பெருமாளுடைய பாதம் எப்படி இருக்கு? அம்போருக பாதம், தாமரை மாதிரி பாதம். எந்த சீசன் தாமரை? ஷரத். ஷரதம்போருக, ஷரற்காலத்து தாமரை மாதிரி 2 திருவடி இப்படி இப்படி அழுதுருக்கு. எப்படி அழுதுருக்குன்னு, யோ யோ குழந்தை வீல் 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 அழறதே அப்படின்னா மிஸ்டர் வீல் வீல் தானே எழுதிருப்பாரு. ஏன்னா சகடத்துக்கு வீல் இருக்கு. ஐயோ வீல் 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 அவர் வீல் 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 எழுதிருக்காங்க. அதெல்லாம் சகட அசுர மர்தனேபி, சகடாசுரன அந்த திருவடியால பஞ்சனம் பண்ணவனே, ஆசீது குப்தம் அதனால் காப்பாற்றப்பட்டவனே, தவ சக்தியா கில. இப்ப என்னன்னா, இப்ப அந்த குழந்தைக்கு சக்தி வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இப்போ வந்து என்ன ஆயிடுது, அந்த சகடத்தை அப்படியே ஒரு தள்ளு தள்ளினா அது ஏதோ ஆகாசம் வரைக்கும் போய் முறிந்து முக்கா சாமான் கீழே விழவே இல்லை, அது வைகுண்டத்துக்கு படுத்து கீழே விழுந்து இதெல்லாம் சொன்னா. இது இப்போ என்ன ஆயிடுது, வசுதேவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தார். வந்து வெளியில பார்த்தா சகடத்தை காணும். சகடத்தை காணும். அது எப்படி இருக்க பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாவம் வந்து 4 பேர் நிலம் வாங்கி வச்சிருக்கா. நிலம் வாங்கி வச்ச இடத்துல ஒருத்தர் வந்து யாருடைய ஆத்மாப்படியோ வந்து கொண்டு இதை நட்டுடுறார், அந்த கொடியை நட்டுடுறார். இது என் கம்பெனியை சேர்ந்தது, என்னை சேர்ந்தது நட்டுடுறாருன்னு வச்சோம். ஐயோ சுவாமி இது என்னுடையது அப்படின்லாம் சொன்னா, ஐ எம் டெல்லிங் யூ ஃபேர் அண்ட் ஸ்கொயர். டோன்ட் அதனால டோன்ட் சே சச் திங்ஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நிலத்தையே வாங்கி வச்சுக்கிற ஒரு கிரவுண்ட் பிளாட், அது யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவர் ஏதோ சகடம் ப்ரொடெக்ஷனா இருக்கும், அதை சகடத்தையே காணும். ஐயோ சகடம் எங்கப்பா போச்சு அப்படின்னு உட்காந்து. இப்போ நீங்க வந்து நகை ஜாகிரதையா இருக்கணும்னு எங்க கொண்டு வைப்பேன்? லாக்கர்ல. லாக்கர் எங்க இருக்கு? இப்போ பேங்கே காணாம விட்டுருச்சு. நீங்க போற இடத்துல நகை தேடணும், பேங்கே இல்ல. இன்னும் பேங்க் எங்கப்பா போச்சு? ஏதோ குழந்தைக்கு ரட்சகமா இருக்கணும்னு சகடத்தை கொண்டு வச்சா சகடம் காணாம போயிடுது. சகடம் காணாம போனோம்னா அங்க ஏதோ 4 குழந்தைகள் விளையாடிட்டு, பிச்சு மணி ராஜாமணி வெள்ளம் விளையாடுங்க, பிச்சு ராஜு பாப்பா இங்க என்னப்பா நம்ம குழந்தை பக்கத்துல ஒரு சகடம் வச்சோமே. ஆமா மாமா நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் மாமா, அது வந்து எங்க போயிடுத்து மாமா, காண போயிடுச்சு மாமா, அது எங்க போயிடுச்சு மாமா. என்னடாப்பா போச்சு? யார் இதை கண்ணினா? உங்க பையன் தான் மாமா, தன்னுடைய திருவடியால அடிச்சுட்டான். ஏண்டா இது பிறந்தே 10 நாள் தான் இருக்கு. இந்த மலர் சரதம்போருக, சரத்காலத்து தாமரையை ஒத்த திருவடியால அடிச்சு சகடம் போயிடுதா. அதுக்கு தேசிகன் சொன்னார். நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா இவ்வளவு வருஷமா பாதுகையை தரிச்சுருக்காரு பெருமாள். பாதுகையினுடைய பிரபாவத்தால் அது திருவடிக்குப்பட்டு அந்த திருவடியால் அடிச்சாராம். பெருமாள் திருவடிகளோ இது இல்லையா, அந்த பாதுகையை தரிச்சதுனால அந்த பவர் சார்ஜ் இல்லையா. இப்ப நீங்க ராத்திரி என்ன பண்ண போய் சார்ஜ்ல போட்டேன் இல்லையா, பல பேர் பஸ்ல அது ஏற்றி சார்ஜர் ஆன் கரோ அப்படின்னு அந்த சார்ஜ் ஆனா தானே. அதனால பெருமாள் என்ன பண்ணிருக்காராம், தன் திருவடியை வந்து பாதுகையால சார்ஜ் பண்ணிருக்காராம். அது ஒரு அடி அடிச்சுதான். அது அடிச்சதுக்கெல்லாம் காரணம் திருவடி இல்ல, அந்த பாதுகாதேவிகிட்டே வாங்கின்ற சார்ஜ் சகடாசுர பஞ்சனம் நடந்தது. அதனாலதான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலூர்ச்சி அப்படின்னு வருது இல்லையா. இந்த இடத்துல எடுத்த அடுத்த ஸ்லோகம், உதஸ்தூஷோ ரங்கசயஸ்ய शोषात् आस्थान सिंहासनमारुरुक्षोः मध्ये निशान्तं मणिपादुके त्वां वीरापदन्यास सखीं प्रपद्य मणिपादुके மணிகள் பொருந்திய பாதுகையே, பிரபத்யே நான் உன்னிடத்தில் பிரபத்யே சரணடைகிறேன் சொல்லிட்டு, துவாம் நீ சகீ, அதாவது சகீம் பரன்யாச, யூ ஹவ் பிகம் a very good girl. இது வந்து இப்ப நான் உபன்யாசத்தில் சொன்னேன்னு, இந்த வார்த்தை உபன்யாசத்தை சொல்லலாமா? சகீனா இந்த இடத்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட இருக்கக்கூடியவள், அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சகீம் சொல்லிட்டு, பதன்யாச அந்த பாதத்தை வைத்துக் கொண்டு, ஈலா விஹாரமா, விஹார கச்சப்பன்னு சொல்றோம் இல்லையா, விஹாரமும் விளையாட்டு ஒரு ஃபன்காக பெருமாள் மத்தியே நிசாந்தம் அந்தப்புற
சயனஸ்ய ரங்கசயனஸ்ய அந்தப்புர சயனஸ்ய ரங்கசயனஸ்ய பெருமாள் வந்து அந்தப்புரத்தில் தான் விகாரம் பெறுவதற்காக தான் அந்த பாதுகை தரித்திருக்கிறார். ஆஸ்தான சிம்ஹாசனம் உதஸ்துஷா, அதாவது சேஷாத்து சிம்ஹாசனம், அதாவது பெருமாள் வந்து சிம்ஹாசனத்துல உட்காரணும்னு வச்சுக்கோ, ஃபுட் ஸ்டூல்னு ஒண்ணு இருக்கும். நீங்க ராஜாக்கள்லாம் பார்த்தேன்னாலே இந்த டிராமா எல்லாம் போடும்போது ராஜா ஒருத்தர் உட்காந்து அப்படியே கையில் காலை வச்சுருப்பாரு. அவர் காலை ஒரு காலை கீழே வச்சுக்கிட்டோ, உங்களுக்கு இவ்வளவு டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணி காமிக்க முடியும். இன்னொரு ஃபுட் ஸ்டூல்னு ஒண்ணு இருக்கும். இந்த பாதுகையை கழட்டிட்டு அதுக்கு மேல அப்படி அப்படி வச்சுருப்பாரு. அப்படி ஸ்டைலா ஒரு போஸ் இருக்கும். ஒரு கால் கொஞ்சம் மேல தூக்கி இருக்கும், ஒரு கால் கீழே இருக்கும். அதனால பெருமாள் வந்து அப்படி ஸ்டைலா உட்காரணும்னாலும் பக்கத்திலேயே தான் ஒண்ணு வச்சிருப்பாரு. வாசல கழட்டி வச்சுட்டு வர மாட்டார் பாதுகையை. அப்போ பக்கத்திலேயே தான் பாதுகை இருக்கும். இதுப்ப நான் கொஞ்ச நாளை தான் கட்டி வச்சிருக்கேன், ஆனா ஒரு திருவடியிலே தான் கட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் கால் அப்படி ஸ்டைலா இருக்கணும் கட்டி வச்சிருக்கேன், ஆனா உன்னை பார்த்துட்டே இருக்கேன், கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல முகம் ஸ்தித்வான்னா, அதாவது சுக்ரீவனுக்கு ஒரே பயமா, அண்ணா வாலி ஏதாவது அடியாட்கள் அமைச்சு ஏதாவது என்ன பண்ணிட போறானே அப்படிங்கிறதுக்காக அங்க பார்த்தா 2 பேர் வந்து இருக்கா, மல்லர்கள் மாதிரி இருக்கா, ஜம்முனு கனகரையில இருக்க விழவிழேன்னு இருக்காரு. ஐயோ யாரும் நம்மளை கொல்லத்துக்காக வராடும் செக் பண்ணணும், who are these 2 people. உடனே ஹனுமான சொன்னார், ஹனுமான் நீ போய் செக் பண்ணிட்டு வா. ஹனுமான் செக் பண்ணிட்டு வர வரைக்கும் பொறுமை இல்லை. அதனால முகம் சித்வா, அங்கேருந்து ஒரு கண்ணு அவ மேல வச்சுக்கோ, ஒரு கண்ணு என் மேல வச்சுக்கோ. கொஞ்சம் உனக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அங்கேருந்தே என்னை பார்த்துட்டு நான் ஓடி போயிடுறேன். அப்ப முகம் ஸ்தித்வா அப்படின்னா அந்த கண் பார்வைங்கிறது அவ்வளவு முக்கியம் இருக்கு பாருங்க. பார்த்துட்டே இருக்கேன், குழந்தைங்க சின்ன குழந்தை எங்கேயோ விடுறேன், பாருடா கண்ணா நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நீ அங்க போ சொல்றோம் இல்லையா. அப்ப பெருமாள் சொல்றானா, உனக்கு உன்கிட்டேன்னு திருவடி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு, ஆனா என் பக்கத்திலே தான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். அதனால நான் உன்னிடத்தில் சரணாகதி செய்கின்றேன். எந்த ஒரு பாதுகாதேவியை தரித்து பகவான் அந்தப்புரத்தில் சஞ்சரிக்கின்றானோ, எவன் ஒருவன் காலை பொழுது விடிந்த பிறகு தான் சிம்ஹாசனத்தில் அமர வேண்டும் என்பதற்காக சபா மண்டபத்துக்கு சென்று தன் காரணிகளிலேயே தன் காலை கழட்டி அந்த பாதுகையை பார்த்து கொண்டிருக்கிறானோ, அப்பேற்பட்ட பாதுகை யூ அக்கம்பனி ஹிம் அட் ஆல் டைம்ஸ். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், எழுகடலுள் என்று மனையாம், பொங்கு மனையாம், பொம்பட்டாம், மணி விளக்காம். திருமாலுக்கு அரபுன்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. பெருமாள் என்ன அவர் வந்து உட்காரணும் நினைச்சா ஆதிசேஷன், நிக்கணும் நினைச்சா ஆதிசேஷன், படுத்துக்கணும் நினைச்சா ஆதிசேஷன், எல்லா இடத்துலயும் ஆதிசேஷன் இருக்கா மாதிரி ஆதிசேஷனுடைய அபராவதாரமாக இருப்பதுதான் பாதுகையோ. இதெல்லாம் நம்ம முன்னாடி பద్ధதிகள்ல நிறைய சொல்லியிருக்கேன். நான் எப்படி ஆதிசேஷனுக்கும் பாதுகைக்கும் சாமியம் உண்டு, சிமிலாரிட்டிஸ் உண்டுன்னு பார்த்திருக்கோம். இது 13வது ஸ்லோகத்துல எடுத்தார். பிராப்த அதிகாராஹ பதயஹ ஜானாம் உத்தம் சிதா உத்தம பாதுகே த்வாம் ரங்கேஷிதுஹு ஸ்வைர விஹாரகாலே சயோஜனத்யங்கிர சரோஜ யுக்மே உத்தம பாதுகே. இது சாதாரண பாதுகை இல்லை, அதனால உத்தம பாதுகை, தி பெஸ்ட் எக்ஸெப்ஷனல் பாதுகையே. பிரஜானாம் பதயஹா, பிரஜானாம் பதயஹா, பிரஜானாம் பதயஹா, பிரஜாபதி அப்படின்னா பிரஜாக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய பிரம்மா. அதனால என்ன சொல்ற, பிரஜானாம் பதயஹா. அதனால பிராப்தா அதிகாராது, அதாவது இது வந்து ஒரு பிரம்மா 2 பிரம்மா இல்ல, நிறைய பிரம்மாக்கள். எத்தனை நாள் தான் ஒரு பிரம்மா இருப்பார்? ஒரு பிரம்மா வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அடுத்த பிரம்மா போயிடுவார். ஒரு பிரம்மா சைனா முழுக்க பண்ணுவார், இன்னொரு பிரம்மா வந்து பாரத தேசம் முழுக்க பண்ணிடுவார். ஏன்னா இந்த 2 நாடு போறோம் உலகத்துல இருக்கக்கூடிய ஜனசம்யா வச்சுக்கிறதுக்கு. இத்தனை பிரஜானாம் பதயா பிராப்த அதிகாரா, இத்தனை பிரம்மாக்களுக்கும் எப்படி அவளுக்கு அதிகாரம் கிடைச்சது? இப்ப நம்ம கேட்போம் இல்லையா, அப்படின்னு இது சாதாரணமா தானே இருக்கு, இவர் எப்படி பிரம்ம பதவி கிடைச்சது அப்படின்னு சொல்றார். பிராப்த அதிகாரா சம்யோஜயந்தி துவாம் உத்தம் சிதாம். ஏனெனில் அந்த பிரம்மாக்கள் பிரம்மா ஆவதற்கு பூர்வம் உன்னை தங்கள் சிரசில் தாங்கியிருக்கா. Because they sported Paduka Devi on their respective heads, they had the fortune to turn into Brahmas. பிரம்மானத்துக்கும் பிரம்மாக்கு காரணம் இந்த பாதுகா தேவியா. அங்கிரி சரோஜ யுக்மே, உன் 2 பாதங்களிலும் இருந்த பாதுகையை தங்கள் சிரசில் தாங்கியபடியால் பிரம்மானா. ரங்கேஷிதுகு ஸ்வைர விஹார காலே, அந்த ரங்கநாதன் அப்படியே ஜம்முன்னு எல்லா இடத்தையும், அவருக்கு இந்த லேண்ட் கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது, விசா கொடுக்கணுமா அது கொடுக்கணுமா அது கொடுக்கணும், எல்லா இடமும் அவரிடம் தான். கடல்நாளம் செய்தேனும் யானே என்னும் அத்தனைக்கும் அவர்தான் காரணம். அதனால விஹார காலே என்று சஞ்சரிக்க கூடியவரே. त्वयानुबद्धां मणिपादरक्षे
லீலாகதிம் ரங்கசயஸ்ய பும்சஹ நிஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தாரகதாகதானி. மணி பாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகாதேவியே, நிஷாமயந்தஹா, யாரெல்லாம் இத பாக்குறாளோ, லீலாகதிம், லீலா, லீலான்னு சொன்னாலே விளையாட்டுன்னு, விளையாட்டுடையார் அவர் தலைவன் சொல்ற மாதிரி லோகத்து லீலா கைவல்யம், லீலா அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி லீலேன விளையாட்டு. நல்ல லீலாகதிம், நல்ல பெருமாள் விளையாட்டாக சஞ்சரிப்பதற்கு அனுபந்தம், அது வந்து ரெகுலேட் ஆயிரு. அந்த அந்த அனுபந்தம்னு சொன்னா அனுபந்தம் லீலாகதிம், அனுபந்தம் லீலாகத்தின்னா அது ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் ரெகுலேட்டட் மூமெண்ட். இப்போ பெருமாளுடைய 4 கதி சொல்றோம். கஜசிம்ஹ கதி வீரோ ஷார்தூல ரிஷபோபமோ. அவர் சில இடங்கள்ல ஸ்ரீரங்கத்துல அவர் ஏழை பண்ணும்போது யான மாதிரி நடப்பார். சில இடத்துல பார்க்கும்போது ரிஷபம் மாதிரி, ரிஷபம் வந்து ஒரு ஒரு ஜம்மு நடக்கும். அது மேல இருக்கக்கூடியது கொழும்பானது அப்படியும் இப்படியும் ஆடும், அப்படி நடப்பார். சில இடத்துல வேகமா போகணும்னா சர்ப்பகதி படம் பாப்பா மாதிரி போயிடுவார். இப்ப வந்து சில இடங்கள்ல ஒய்யாரமா வரணும்னு வச்சுக்கோங்க, ஒய்யாரமா வருவார். சில இடத்துல மோகினி அலங்காரம் பண்ணி வரணும்னா அந்த நயம் இருக்கும். அப்போ இட் இஸ் ரெகுலேட்டட் மூமெண்ட். ஏதோ நடக்கணும், நடக்கல, அந்த நடக்கிறதுக்குன்னே ஒரு அழகு வச்சிருக்கா பெருமாள். அதனால அனுபந்தம் கதி லீலாகதிம் துவயா ரங்கசயஸ்ய பும்சஹா, ரங்கநாதனுடைய பாதுகையே, ரங்க விமானத்துக்கு இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய பாதுகையே, புனஹானா பஜந்தே, அதனால சம்சார காந்தார கதாகதானி, எவன் ஒருவன் ரங்கநாதன் தரித்திருக்கக்கூடிய பாதுகையை ரங்கநாதனோடு கூடியவளாய் அவன் ஸ்ரீரங்கத்தில் நடந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறாளோ, அதான் ஞாபகம் நீங்க புரிஞ்சுக்கணும். பெருமாள் வந்து பாதுகையை தரிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துல நடந்து வரார், பவனி வரார். அதை நீங்க பாக்குறேன். அவர் நடந்து வந்த பார்த்தேன்னா சம்சார காந்தார கதாகதானி, யார் பாக்குறாளோ அவ நடக்க வேண்டாமா. எங்க சம்சார காந்தானி, காந்தார சம்சாரம், பிறப்பிறப்பு என்கின்ற சுழலில் இருக்கக்கூடிய சம்சாரங்கிற அந்த பிறப்பு ஜனியில அப்படிங்கிற காட்டுல ஒருத்த நடக்க வேண்டாம். அதாவது பூதனை கிட்ட பால் குடிச்சிருக்கார் கிருஷ்ணர் அப்படின்னு யாரெல்லாம் கேட்கிறாளோ அவ வந்து இன்னொருத்தர்கிட்ட பால் குடிக்க வேண்டிய நெசசிட்டி இருக்காதான். யசோதை கிட்ட கிருஷ்ணர் கட்டுண்டார்னு கேள்விப்பட்டா இவாளுக்கு கர்மபந்தனம் இருக்காதாம். பாதுகா சம்பந்தத்தோடு ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல உயாரமா நடந்து வரக்கூடிய காட்சியை பார்த்தா இனிமே நம்ம சம்சாரங்கிற காட்டுல நடக்க வேண்டிய அவசியகத்தை இருக்காதாம். சம்சார காந்தார கதாகதானி அப்படிங்கிறார். व्यूहानुपूर्वी रुचिरान् विहारान् पादक्रमेण प्रतिपद्यमाना बिभर्षि नित्यं मणिपादुके त्वं मुरद्विषो मूर्तिरिव त्रिलोकी. மணிகள் பொருந்திய பாதுகையே, பிரதிபத்யமானா உன்னை, விஹாரம் விளையாட்டாக, வியூக அனுபூர்வி ருச்சிரான் எவன் ஒருவன் இதையெல்லாம் சேகரித்து விட்டு அனுபவித்தானோ ஒரு காலகட்டத்தில், பதக்கிரமேண ஒரு அடியாக, அதாவது அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடியை வைத்துங்கிற மாதிரி ஒரு அடியோ அனுபவிச்சிருக்காரோ, துவம் பிபர்ஷி உலகத்தை, திரிலோகீம் பிபர்ஷி உலகத்தை சம்ரட்சிக்கும் பொருட்டு, மூர்த்தி இவ பிரதிபத்யமானா எவன் ஒருவன் இதை ரொம்ப ஜாகிரதையா தன் உருவத்தை ரட்சிப்பது போல் ரட்சித்திருக்கிறானோ, விஹாரானு அந்த கதிகளை, வியூக அனுபூர்வி ருச்சிரானு வியூகாவதாரங்களில் உன்னை உன்னோடு சம்பந்தம் பெற்றவனாய், அதாவது அதாவது வியூக வாசுதேவன் பரவாசுதேவன் ஒருத்தருப்பர். பரவாசுதேவன் தான் வியூக வாசுதேவனா வருவர். வியூக வாசுதேவன் 3ஆ பிரிவா, சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள். நீ அந்த கோவில்களுக்கு எல்லாம் போனேன் கூட ஒரு 3-4 நாளா ஏ பிரத்யும்ன ஜி ஹே, ஏ அனிருத் ஜி ஹே, இந்த ஜி எல்லாம் இருக்கார் பாருங்க. அந்த ஜி எல்லாம் இவாள்லாம் தான். இதெல்லாம் வியூக மூர்த்திகள்னு பேர். தான் புருஷ சூக்தத்தில் சொல்லும் போது புருஷ முதல்ல வரக்கூடிய சஹஸ்ர சீருஷா புருஷா, சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாதங்கிறது பரவாசுதேவங்கிற நாராயணன். அடுத்தது திரிபாதஸ்யாமிருதம் திவி, திரிபாதூர்த உதய புருஷா வரும்போது அந்த பரவாசுதேவன் வியூக வாசுதேவனா மாறி 3ஆ பிரிவ, சங்கர்ஷண
பிரத்யும்ன, அனிருத்தர்கள். அடுத்த 2 மந்திரங்கள் ஆனவுடனே புருஷ சூக்தத்துல ஒரு புருஷன் வருவார், அதுதான் பிரம்மா. அந்த பிரம்மா எப்படி வருவார்? யாக பசுவா வருவார், ஒரு ஆடா வருவார். அது கை யஜ்ஞம் பர்ஹிஷி ப்ரோக்ஷன்னு புருஷம் ஜாதமக்ரகா தேன தேவா அயஜந்த. அப்போ அது புருஷனா மாறிடும். அடுத்தது அந்த பிரம்மா சிருஷ்டி கிரமம் பண்ணும்போது பிராமணோசி முகமாசி பாபுராஜன்ய கிருதா ஊருததஸ்ய யத்வைஷா பத்பியாகும் சூத்ரோஜாயத நாலா பிரிவர். அப்போ பரவாசுதேவன் வியூகவாசுதேவன், வியூகவாசுதேவன் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் அப்படின்னு வரா மாதிரி இந்த இடத்துல சொல்ற வியூக வியூக அனுபூர்வி ருச்சிரானு பதக்கிரமேண முரத்விஷான்னு சொல்லக்கூடிய பரமாத்மா நீ வியூகாவதாரங்களில் கூட இருப்பது இந்த பாதுகாதேவியின் பிரபாவத்தால். பதேஷு மந்தேஷு மகத்ஸ்வபித்வம் நீரந்திர சம்ஸ்லேஷவதி முராரேஹே பிரத்யாயனார்த்தம் கில பாதுகேன ஸ்வாபாவிகம் தர்ஷயசி பிரபாவம். பாதுகே நீரந்திர சம்ஸ்லேஷ்வதி, எவன் ஒருவன் உன்னோட சம்பந்தம், அதாவது சம்ஸ்லேஷவதி, உன்னை சிறிது கூட பிரிவது கிடையாதோ, மந்தேஷு மகத்ஸ்வபி பதேஷு முராரேஹே. சரி, இப்போ பெருமாள் பரவாசுதேவனா இருக்கும்போது எவ்வளவு பெருசா இருப்பார்? திடீர்னு கேட்டா சுவாமி நாங்களே ஒரு மாதிரி எவ்வளவு பெருசா இருப்பாரு கேட்டா எவ்வளவு பெருசா இருப்பார். அவ்வளோ பெரிய பகவானுடைய பாதுகை எப்படி இருக்கும்? அந்த சைஸ்ல இருக்கும். சரி, இப்ப ஸ்ரீரங்கத்துல நம்பெருமானுக்கு பாதுகை உண்டு, அவர் என்ன குட்டி செய்தாடுவார். இப்ப பாதுகைக்கு அந்த எண்ணம் கிடையாது. இது பாரு, I have lived in mansions. If I wish to stay somewhere, it should be a duplex or something like that. I just can't stay in something like a studio apartment, you know? அப்படின்னு சொல்ல மாட்டா. ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ல தங்கணும்னாலும் தங்கணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னா, பொதுவா இந்த யாத்திரைகள்ல we try our level best. அந்த இடத்துல எப்படி ஒரு நல்ல, இப்ப பாருங்க இன்னைக்கு எங்க ஹோட்டல்ல நிறைய ரூல்ஸ் எல்லாம் உண்டு. அவ எங்களுக்கு தடிக பண்டத்துக்கு இடம் கொடுக்கணும். நாங்க சாப்பாடு போடுறதா நீங்க சாப்பிடணும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா பல ஹோட்டல்ஸ் என்ன சொல்லுவா, we don't allow outside foodன்னு சொல்லுவா. பாருங்க, நீங்க எழுதிருப்பா. அதனால நம்ம இப்ப நான் என்ன சொல்லுவேன், நாங்க ஏதோ சில மோர் குழம்பு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம், நான் என்ன நீ போட்டு போறோம். அதனால ஏதோ மோர் குழம்பு பருமிச்சியோ ஏதோ ஒண்ணு பண்ணிடுறோம். பாருங்க, எங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னா இதை கேட்கக்கூடிய ஒரு ஹோட்டலா இருக்கா பாருங்க. சரி, உடனே விடுறா, அது ஒண்ணும். சரி, கேட்கக்கூடிய ஹோட்டலா இருக்கான்னா ரூம் நல்லா இருக்கணும். ரூமும் நல்லா இருக்கணும். ரூம் நல்லா இல்லைன்னா வந்தவாக்க வச்சுப்பா. அவன் கொடுக்குற சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னா நான் வரமாட்டேன். சோ இதுல எத்தனை விஷயங்கள் பொருந்தி வரணும். சோ அந்த ஊர்ல எது ஒரு டீசென்ட் ஹோட்டலோ இவ்வளவு கண்டிஷன்ஸோட கொடுக்குறதோ கொடுத்துருவோம். இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வர, ஸ்ரீலங்கா சில பெரிய ஊர்களுக்கு எல்லாம் போனேன்னா, நாடுகளுக்கு போனேன்னா நல்லாவே இருக்கும். இப்ப கம்போடியா வந்த வாழ்க்கை தெரியலன்னா பிரமாதமா இருக்கும். ஆனா இப்போ நார்த் துவார் போறோம் இல்லையா, ஓஹோன்னு இருக்காரு. ஓகே, இப்ப நீங்க இங்க எல்லாம் இருந்துட்டு ஓஹோ, ஐயோ, I was of a different opinion, you know. I was thinking do we have, can I get a cup of dipping tea here? And is there a kettle? How much are you wasting? You have to live with it. Okay, இப்போதே சொல்லி வைக்கிறேன். அப்போ ஏன் அப்படி இருக்கணும்? பாதுகாதேவி அப்படி இருக்கலாம். நீ பரவாசுதேவனா இருக்கும் போது ஒரு பெரிய திருவடியோட இருக்க, நம்பெருமாளா இருக்கும்போது சின்ன திருவடியோட இருக்க. நீ எப்படி இருக்கியோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திப்பேன். நான் பாதுகையும் மாறும்போது நம்ம மறக்கலாதா? இந்த ஸ்லோகம் எப்படி பாருங்க, பெருமாளா அமைச்சு கொடுக்கிறார். என்ன சொல்றேன், மந்தேஷு மகத்ஸ்வபி பதேஷு. மந்தேஷு மகத்ஸ்வபி, மந்தேஷு சின்னது, மகத்து பெருசு. மந்தேஷு மகத்ஸ்வபி பதேஷு, எப்பேற்பட்ட பாதங்களாக இருந்தாலும் தாங்க நின்றாள் தாயார். முராரேகே. அடுத்தது தர்ஷயசி ந பிரபாவம் ஸ்வாபாவிகம். ஏன்னு சொன்னா அது ஸ்வபாவம், அது பிராட்டி. இப்ப பாருங்க, நம்மளால we have to accept that. We don't have any other choice. கோச்சு நான் போக முடியும், அவ்வளவுதான். இந்த ரூம்னா ஓகே இருந்துட வேண்டியதுதான், இவரோட இருக்க மாதிரி இருந்துட வேண்டியதுதான், ரூமோடய அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இவருடையாவது ஜீவ சரத சதம், இது ஏகராத்திரி தான். ஓரிரவு ஓர் இருக்கை ஓரிக்கை இது. அதனால ஒரு ராத்திரியோட கஷ்டம் தான் இது. அதனால இது இருந்துடலாம். ஆனா
பிராட்டிக்கு அப்படி இல்லையா, பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய பாதங்களோடு அப்படி இல்லை, ஸ்வபாவம். அவளுக்கு டு மேக் herself very accessible and conducive and very adjusting is by her nature. She doesn't have to bring that on her, that is there in her. அதனால சொல்ற பிரபாவம், அதனால ஸ்வாபாவிகம் பிரத்யாயனார்த்தம் கில. அதனால என்ன சொல்ற, பிரத்யாயனார்த்தம் கில, ஏனெனில் இது அவளுடைய நம்பிக்கையானபடியால். இட் இஸ் ஹர் நேச்சர், இட் இஸ் பை ஹர் நேச்சர், நம்பிக்கையானபடியால் அவள் ஏற்றுக்கொள்கிறாள்.